Welcome to Annam's Recipes. இன்னைக்கு தாளிக்கிற வெங்காய வடகம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்குவோம். இது சின்ன வெங்காயம் 1/2 கிலோ தோல் உரிச்சிட்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண வேணாம், அங்கே உரிக்க கஷ்டம்னு நினைக்கிறவங்க பெரிய வெங்காயத்தை கூட நைஸாக நறுக்கிக்கலாம். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து இந்த வெங்காயத்தை ஆட்டுக்கல்லில் போட்டு இடித்து வைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நான் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு 50 கிராம், அது வந்து நான் அதையும் தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம் 50 கிராம், கடுகு 50 கிராம், கருவேப்பிலை நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ இந்த மாதிரி அது வந்து அளவு கிடையாது, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறச்சு அது உள்ளே இருக்கும், இல்லாட்ட வெளியில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் மிளகா வந்து ஒரு 15, துவரம்பருப்பு 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம். நிறைய பேர் வந்து துவரம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பும் சேர்த்து பண்ணுறாங்க. அது அவங்கவுங்க இது. நான் இன்றைக்கி துவரம்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து செய்கிறேன். அப்புறம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் வந்து 50 ml. இது வந்து விளக்கெண்ணெய் வந்து இந்த மாதிரி குழந்த படம் போட்டதாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா இதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாதி விளக்கெண்ணெய் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன், மீதி வந்து உருண்டை பிடிக்கிறச்ச எடுத்துக்குவேன். இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதை வந்து முதல்ல இந்த துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் 3ஐயும் மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிக்கணும். சிலர் வந்து அப்படியேயும் போட்டு பிசைஞ்சிக்குவாங்க, அது வந்து முழுசாக இருக்கும். இப்போ துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் இது 3ஐயும் மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ மிளகா போட்டு அரைக்க இல்லைன்னா மிளகாப்பொடி கூட போட்டுக்கலாம், தனி மிளகாப்பொடி. இப்போ இந்த நறுக்கி வச்சுக்கொண்ட வெங்காயம் அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கணும். இது கொஞ்சம் அந்த இது ஒன்றா பிரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் கையில் பிசைஞ்சு விட்டால் அது அப்படியே அந்த லேயராக தனித்தனியாக வந்துடும். அப்புறம் இந்த அரைச்ச பொடி உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகாய், அப்புறம் சீரகம், அப்புறம் பூண்டு இடித்து வச்சிருக்க பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு வந்து போடணும்னு தேவையில்லை, சும்மா இது வந்து வடகம் கெடாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம். அப்புறம் வெந்தயம், அப்புறம் இந்த விளக்கெண்ணெய். இதை அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து அப்படியே பிசைஞ்சு ஒரு நாள் வந்து அப்படியே வச்சிடணும் மூடி. இப்போ இன்றைக்கி காலையில் பிசைகிறோன்னா நாளைக்கு காலையில் வரையும் அப்படியே வச்சுட்டு நாளைக்கு தான் வந்து இதை அள்ளி வெயிலில் காய வைக்கணும். ஒரு தட்டில் ஒரு நாள் வந்து தட்டில் காய வச்சுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா தட்டில் அள்ளி வைக்கிறதுனால அது சீக்கிரம் காஞ்சிரும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ விளக்கெண்ணெய் எதுக்குன்னா இது வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். விளக்கெண்ணெய் கிடைக்கலைங்கிறவங்க நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படியே நல்லா அமுக்கி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும்.
நாளைக்கு வந்து அப்படியே தண்ணி, இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே வரும். அதை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு காய வைக்கணும் வெயிலில். இப்போ நேற்று நறுக்கி இந்த தாளிக்கிற வடகத்துக்கு அமுக்கி வச்சோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் விரிச்சு விட்டு அப்படியே வெயிலில் வந்து காய வைக்கணும். ஒரு நாள் இந்த மாதிரி விரித்து காய வச்சுட்டு மறுநாள் வந்து உருண்டை பிடிக்கணும். அப்புறம் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அதனால ஒரு நாள் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் உருண்டை பிடிக்கணும். இந்த வடகத்தை இப்படியே நல்ல டைரக்ட் சன்லைட்டில் அப்படியே ஒரு நாள் தட்டில் பரப்பி காய வைக்கணும். இது வந்து தூசி மேலே விழுந்துருன்னா நம்ம துப்பட்டா இருக்கு இல்லையா, அதை கூட அப்படியே மேலே போட்டு மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி மூடி விட்டால் எந்த தூசியும் விழாது. இப்போ வந்து இது வெயிலில் ஒரு நாள் காய வச்சிட்டோம், இப்படி இருக்குது. இதை வந்து ஒரு நாளில் விரிச்சு விட்டோன்னா ரொம்ப காஞ்சி போயிடும், உருண்டை பிடிக்க வராது. இப்போ இந்த விளக்கெண்ணெயில் கொஞ்சம் எடுத்து இப்படி கையில் தொட்டுக்கிட்டு இதை அள்ளி அள்ளி நல்லா நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி உருட்டி பிடிக்கணும். நான் இப்போ வந்து இந்த வடகத்துக்கு கடுகு 50 கிராம், சீரகம் 50 கிராம் சொன்னேன். அது நிறையா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து 25 கிராமாக போட்டுக்கலாம். அது 50 கிராம் போடுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம தாளிக்க தான் போகிறோம். அதனால அது கூட இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு இதை வந்து நல்லா ஒரு 4-5 நாள் வெயிலில் காய வைக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிடணும். நடுவில் விளக்கெண்ணெயை தொட்டுக்கிட்டா கையில் ஒட்டாது, இல்லாட்டா கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லா இதையும் இந்த மாதிரி டைட்டாக உருட்டிட்டோம். இது அப்படியே நல்ல ஈரம் இல்லாமல் காயிற வரைக்கும் ஒரு 4-5 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். இப்போ வடகம்லாம் நல்லா காஞ்சிருச்சு. நல்ல விளக்கெண்ணெய் தொட்டு டைட்டாக பிடிச்சாச்சு. இது வந்து ஒரு 4-5 நாள் காஞ்சா இந்த மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறச்சே பெருசாக இருந்தது இல்லையா, இப்போ பார்த்தா அப்படியே காஞ்சதும் சின்ன சைஸில் வந்துடும். இதை வந்து நம்ம விளக்கெண்ணெயை தொட்டு உருட்டி வச்சோன்னா நல்லா டைட்டாக ஆயிரும். இதை வந்து நம்ம குழம்பு, கூட்டு அதுக்கெல்லாம் வந்து தாளிக்கிறச்ச கொஞ்சம் பிச்சு எண்ணெயில் தாளிக்கலாம். அதுவும் புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடகம் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுன்னா வெளியிலையும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.